நான் இத பத்தி சொன்னா கண்டிப்பா எல்லாருமே அஃபெண்ட் ஆவாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். என்ன அப்டின்னா, இப்போ நம்ம அம்மா, அப்பாலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் கடைக்கு போயிட்டு வராங்க அப்டின்னா, அப்பா வந்து ஹால்ல உட்காந்துப்பாங்க. அம்மா உடனே போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நார்மலாவே ஆம்பளைங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ ஹால்ல உட்காந்துக்கிறதும், நல்லா பேசி நியாயம் அடிக்கிறதும், பொம்பளைங்க அப்டின்னாலே போய் சமைச்சு எடுத்துட்டு வரணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. அது அந்த சைடு. அப்டி இந்த சைடு வந்தா, இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, எவ்ரி சிங்கிள் கேர்ள்ஸ் நீட் அ பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட். எல்லாமே பாய்ஸ் தான் பண்ணணும். லைக் சமைச்சு போடுறது பாய்ஸ். அதாவது அப்படியெல்லாம் இருந்தா தான் கிரீன் ஃபிளாக் அப்படின்ற மாதிரி. சமைச்சு போடுறதுலேருந்து, துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் எக்ஸெட்ரா என்ன வேலையா இருந்தாலுமே அவங்க பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து கிரீன் ஃபிளாக். கேர்ள்ஸ் வந்து அப்படியே பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த காலமா இருந்தாலும் சரி, அந்த காலமா இருந்தாலும் சரி, எதர் ஒண்ணா ஆம்பளைங்க மேல இருக்காங்க, இல்லன்னா பொம்பளைங்க எங்க மேல இருக்காங்க அப்படின்ற மாரி தான் இருக்கே தவிர, என்னைக்குமே 2 பேருக்குமான ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸே என்னைக்குமே இருக்காதா? லைக் வை கான்ட் தே ஷேர் தியர் வொர்க் ஈக்குவலி? ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது 2 பேருக்குமே ஈக்குவலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல.